போட்டாங்க மாப்ள. மாமா இது என் கல்யாணத்துக்கு கொடுத்த பேன் மாமா. உங்க மக பழசாகி போயிட்டா. இந்த பேன் புதுசாவே இருக்கு. ஒரு நாள் கூட நான் போடல மாமா. அப்படி போடுங்க. அதனாலதான் நீங்க எனக்கு மாப்ள. மாப்ள முக்கியமான 2-3 பேர்த்த பாக்கறதுக்காக சென்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு கோயில்காரன், நாளைக்கு கோபாலபுரம், அடுத்த நாளைக்கு விருகம்பாக்கம். இவங்க எல்லாம் போய் பார்க்கணும்ல. பாக்கலீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மாப்ள. அவங்க ஃபீல் பண்றது இருக்கட்டும் மாமா. ஒரு நிமிஷம் இருங்க. பேனு விளையாடா பேப்பையம் வேணு. 10 வருஷத்துக்கு முன்னால வாங்கி கொடுத்த ஃபேனையே போடாம வச்சிருக்கானு. மாமா மாப்ள இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்த போடுங்க. கொண்டாங்க மாப்ள. புதுசா வீடு வாங்கிருக்காக்கு. சாட்டியை போடுமா. மகள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருக்கும் குயரனாகிய நான் ஒரு நாளைக்கு மேல் தங்க மாட்டேன். போகும்போது வந்து போன செலவை எக்காரணத்தை கொண்டும் கேட்க மாட்டேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இப்படிக்கு மாப்பிள. மாமா இந்த காலத்துலனா இப்படி இருந்தாத்தே மாமா பொழைக்க முடியும். மாப்பிள நான் இப்பவே புறப்படுறேன் மாப்பிள. சந்தோஷம் மாமா. இதுக்கு எதுக்கு 20 ரூபா பேப்பரு என் பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கோம்ல. நான் புறப்படுறேன் மாப்பிள. மாப்பிள கிட்ட நம்ம நிறைய கத்துக்கணும். 20 ரூபா பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டோமோ பரவாயில்ல, அழிச்சிட்டு வேற எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவோம். ஏனுங்கண்ணா நம்ம சொந்தத்திலேயே எத்தனையோ மாப்பிள்ளைங்க இருக்கும்போது இங்க சென்னையிலே மாப்பிள்ளை பாத்துட்டீங்க. போக்குவரத்துக்கு ஈஸியா இருக்கும்னா. அது இல்லமா அம்மனே, மாப்பிள்ளை தண்ணி லாரி ஓட்ட வரான். தண்ணி பஞ்சமான நேரத்துல வந்திருந்தே வச்சுக்கோ, அந்த மாப்பிள்ளை தான் வேணும்னு நீயே கல்யாணம் பண்ணி போயிருக்க. ஏனுங்க மாமா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வர போறாங்க, என்னெல்லாம் கேட்க போறாங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. மாப்பிளைய கூட நான் பார்த்தது கிடையாது. பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல, அவரையே நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு கௌரவம். அதுவும் சரிதான். அப்படியா? புறப்பட்டாச்சா? ஓகே ஓகே. அப்பா அவங்க கிளம்பிட்டாங்களா? சரிம்மா, நீ போய் சீக்கிரம் ரெடியா. அப்பா உங்களுக்காக ஒரு Dress செலக்ட் பண்ணி நானே எடுத்து வச்சிருக்கேன். போய் போட்டுட்டு வாங்க. எனக்கு எதுக்குமா? உன்னதான பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க சேஞ்ச் பண்ணாதான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். போங்கப்பா. சரிம்மா. வாங்க 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 மாப்பிள்ளை. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ராணி மாதிரி இருக்கிற பொண்ணை ஓட்டிட்டு போக லாரியோட வந்துட்டீங்க. கொஞ்சம் பொறுங்க, அவர் வந்துட்டு தட்டை மாத்திக்கலாம். முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நீ பொண்ணை பார்த்ததே இல்ல பாரு. வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, மாமனார் இன்னும் காணும் பாரு. அப்பா சீக்கிரம் வாங்களே. வரமா, தட்டு மாத்துறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, இவனா இவ அப்ப? இதுல யாரு நம்ம மாப்பிள்ளை? இவனா? உன்னை யாரா வீட்டுக்குள்ள விட்டது? எழுந்துடா. இன்னும் ஏடா இங்க நிக்கிற? போடா. இன்னும் இங்க நீ நின்ன செருப்பாணி அடிப்பேன். அப்பா இவர்தான் நான் சொன்ன மணி, உங்க மாப்பிள்ளை. ஏன் மாப்பிள்ளையா? இவனா? இவனதான் நீ லவ் பண்ணியா? இவனுக்காக தான் அந்த நல்ல மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னியா? இப்ப புரியுது. நீங்க பார்த்த மாப்பிள்ளைய தான் நான் கட்டிக்கணும். அதுக்காக என் காதலுக்கு ஆதரவு காட்டுற மாதிரி நடிச்சிட்டு இப்ப இத்தனை பேர் முன்னாடி அவர் அவமானப்படுத்துறது சரியில்லப்பா. இதுதான் உங்க ரியல் கேரக்டரா? அவ ரியல் கேரக்டர் தான் உனக்கு தெரியலமா. என்ன லாரி ஏத்தி ஒருத்த கொல்ல பார்த்தான்னு சொன்னல, அந்த படுபாவியே இவனாமா. இவனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்து அவன் வாழ்க்கையை வீணாக்க நான் விரும்பல. மனுஷனே கிடையாது.